வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்க அப்படின்னா சிஎஃப்எல் இன்வெர்ட்டர். இது ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ இதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஏகப்பட்ட டஸ்ட்டு உள்ளே இருக்குது. இந்த டஸ்ட்டை எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் உள்ளது எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு, இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சிஎஃப்எல் இன்வெர்ட்டர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ஜ் ஆகலை. இந்த போர்டு உங்களுக்கு சார்ஜ் பண்ண மாட்டேங்குது. ஸோ நம்ம போர்டை ஃபஸ்ட்டு வெளில எடுத்துருவோம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பேட்ரி ஆல்ரெடி வீணாக போயிடுச்சு. ஸோ பேட்ரி வீணாக போன பிறகு அதுக்கப்புறம் நம்ம பேட்ரி மாற்றலை. போர்டும் பார்த்திங்க அப்படின்னா சார்ஜ் ஆகலை. ஸோ அதனால் நம்ம பேட்ரி புது பேட்ரி மாற்றலை. இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம 7 amps பேட்ரி நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த பேட்ரி சார்ஜ் ஆகாதனால நம்ம இந்த சிஎஃப்எல் இன்வெர்ட்டர் நம்ம யூஸ் பண்ணாமலே போட்டோம். இப்போ போர்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம போர்டு ஃபிக்ஸ் பண்ணுற போகிறோம். இப்போ இந்த இன்வெர்ட்டர் போர்டில் பார்த்திங்க அப்படின்னா சார்ஜ் ஆகாது. பேட்ரிக்கு சார்ஜ் பண்ண முடியாது. பட் ஆனால் நம்ம பவர் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம பேட்டரியிலேருந்து பவர் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இன்வெர்ட்டர் ஒர்க் ஆகும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த போர்டு மூலமாக நமக்கு பேட்ரி சார்ஜ் பண்ண முடியாது. ஆனால் இன்வெர்ட்டர் ஒர்க் ஆகும். நம்ம அவுட்புட் எடுத்துக்கலாம், இன்புட் கொடுக்க முடியாது, அவுட்புட் எடுத்துக்க முடியும். இதில் பார்த்திங்க அப்படின்னா கிரீன் கலர் வருது இல்லையா? ஸோ இது ஏசி லைன். நம்ம ஏசி லைனை நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம். பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்புட் கொடுக்கக்கூடிய ஏசி லைன் இதை கட் பண்ணி விட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இதில் உள்ள ஏசி லைனை நம்ம இன்புட் நம்ம வெளில எடுத்துகிறோம். ஸோ அந்த வயர் பார்த்திங்க எடுத்துகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டிசி கன்வெர்ட்டர், ஏசி டு டிசி கன்வெர்ட்டர் 1.7 amps 14 வோல்ட் வரைக்கும் நம்ம சார்ஜ் பண்ணிக்க முடியும். இது பார்த்திங்க அப்படின்னா 13 வோல்ட் வரைக்கும் இந்த பேட்டரி கெப்பாசிட்டி. கீழே பார்த்திங்க அப்படின்னு போட்டிருக்காங்க 14.4 வோல்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த இதை நம்ம கட் பண்ணிடுறோம். ஏன்னா இது நம்ம டைரெக்டாக கொடுக்க முடியாது. இதை கட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம டைரெக்டாக தான் பேட்டரியிலேருந்து ஒரு கனெக்ஷன் எடுத்து நம்ம சுவிட்சு கொடுத்து சுவிட்சிலேருந்து ஒரு பேட்டரி கீழே நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும். அதாவது இதுலேருந்து வரக்கூடியதை ஒரு சுவிட்சிலையும், ஸோ சுவிட்சோட அவுட்புட் எடுத்து நம்ம பேட்டரியில் கொடுக்கணும். ஏன்னா டைரெக்டாக நம்ம கனெக்ஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரிட்டர்ன் சப்ளை ஆகி உங்களுக்கு சார்ஜ் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம சார்ஜ் பண்ணும்போது இந்த சுவிட்சை ஆன் பண்ணிக்கணும். அதுக்காக தான். ஏன்னா ரிட்டர்ன் ஆகி உங்களுக்கு பவர் சப்ளை பார்த்திங்க அப்படின்னா ரிட்டர்ன் ஆகி உங்களுக்கு அடாப்டருக்கு வரும். ஸோ அடாப்டர் இருந்ததுன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் சார்ஜ் ஆகும். ரிட்டர்ன் சார்ஜ் ஆகும்போது உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா பேட்டரியிலேருந்து உங்களுக்கு பவர் சப்ளை குறையும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டைரெக்டாக இதை இதில் நம்ம கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா? அதாவது அடாப்டர்லேருந்து வரக்கூடிய ஒரு ஒயரை நம்ம சுவிட்சில் ஒரு லீட்லேயும் அடுத்த லீடில் பேட்டரியோட கனெக்ஷனையும் நம்ம கொடுக்குறோம். இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ப்ளஸ்ஸு டிசி ப்ளஸ்ஸு மைனஸ் நீங்கள் டைரெக்டாக பேட்டரியில் கனெக்ட் பண்ணி விட்டுட்டுங்க. இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா மைனஸ், பேட்டரியோட மைனஸு. இதை டைரெக்டாக நம்ம இந்த அடாப்டரில் கனெக்ட் பண்ணுறேங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம இது டபுள் ஒயர் எடுக்கணும். அதாவது பேட்டரியிலேருந்து டபுள் ஒயர் எடுக்கணும். ஏன்னா ஒன்று போர்டுக்கு போகணும், இன்னொன்று நமக்கு அடாப்டருக்கு வரணும். இப்போ இதை நம்ம டேப் போட்டு அடித்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம போர்டுலேருந்து வருது இல்லையா? ஸோ அந்த போர்டுலேருந்து வரக்கூடியதை இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிவிடுங்க, மைனஸ் அண்டு ப்ளஸ்ஸு. இப்போ நம்ம மைனஸை கனெக்ட் பண்ணுறோம். மைனஸை கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ளஸ்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். இப்போ ப்ளஸ்ஸை நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஃபுல் வேலையை நமக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம இதை உங்களுக்கு நான் செக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம அதை கீழே பார்த்திங்க அப்படின்னா ஆன் பண்ணோம்னா லைட்டு உங்களுக்கு எரியுது. இப்போ நான் இதுக்கு சார்ஜ் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது நம்ம இன்வெர்ட்டர் ஆன் பண்ணாலும் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒயிட் பல்பு இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஒயிட் பல்பு இருக்கும். நம்ம மேலே உள்ள எல்இடி லைட்டை நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. ஏன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம்.
இப்போ நம்ம வந்து சார்ஜர் வந்து ஆன் பண்ணுவோம். சார்ஜர் ஆன் பண்ணோம் பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த ஆட்டோ கட் ஆஃப் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகிட்டுனா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ரீனில் எரியும். உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுக்கு மேலே ஓவர் சார்ஜிங் ஆகாது இல்லையா. ஓவர் சார்ஜ் ஆகிறது வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணும். இப்போ ரெட் கலரில் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி வந்து சார்ஜ் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து இன்வெர்ட்டர் வந்து ஆன் பண்ணுவோம். இன்வெர்ட்டர் ஆன் பண்ணுவோம். நம்ம வந்து எல்இடியை வந்து போட்டுப்போம். ஸோ எல்இடியை வந்து நம்ம வந்து மாட்டிட்டு நம்ம வந்து லைட்டாக ஆன் பண்ணோன்னா நமக்கு வந்து இன்வெர்ட்டர் வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. நம்ம சார்ஜ் பண்ணும்போது டேரெக்டாக வந்து ஏசி லைனில் வந்து நம்ம வந்து அதை தான் ரிமூவாக எடுத்துட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்இடி வந்து எரியும். நம்ம இன்வெர்ட்டர் ஆன் பண்ணோடனே உங்களுக்கு வந்து இது ஒர்க் ஆகும். நம்ம வந்து பல்பு ஃபீஸாக இருந்ததுன்னா நம்ம வந்து இன்வெர்ட்டர் வந்து நம்ம வந்து ஃபால்ட்டு நினைக்கக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து இன்வெர்ட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. நம்ம சார்ஜ் பண்ணும்போது நம்ம வந்து அந்த அடாப்டரை யூஸ் பண்ணி நம்ம சார்ஜ் ஏற்றிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஆட்டோ கட் ஆஃப் ஆகிடுனாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.